வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மாரி செல்வராஜோடைய இயக்கத்துல தனுஷ் நடிச்சு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கர்ணன் படத்துல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருந்தாலும் இருக்கும். அதனால கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல 1985 கேப்டன் விஜயகாந்த் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் அலையோசை. இந்த படத்துல அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுடைய நலனுக்காக சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல போரடா அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று வரும். இந்த சாங்கை நம்ம டைரக்டர் இந்த கர்ணன் படத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதியோடைய இன்ட்ரோடக்ஷன்ல பேக்ரவுண்ட்ல நாதஸ்வரம் ஒரு மியூசிக் பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த போரடா அப்படிங்கிற அந்த சாங்கை தான் நாதஸ்வரத்துல வாசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கர்ணனும் அவருடைய ஊர் ஆளுங்களும் பஸ்ஸை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா கூடி அந்த பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. அந்த சீன்ல ஊர் பெரியவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற செவத்துல பாத்தீங்கன்னா போரடா அப்படின்னு ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலயும் விஜயகாந்த் அப்படின்னு எழுதியிருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா அலையோசை அப்படிங்கிற அந்த டைட்டிலும் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த அலையோசை படத்துல வர போரடா அப்படிங்கிற இந்த சாங்கை டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து கர்ணன் படத்துல மட்டும் யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த பரியேறும் பெருமாள் படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டும் ஒரு சீன்ல வந்து வரும். படத்தோடைய ஓப்பனிங் சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்ணனுடைய தங்கச்சி வந்து ரோட்ல இறந்து போவாங்க. அந்த சீனை ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பத்துல நிறைய காக்கா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த எல்லா காக்காவுமே வந்து பறந்து போயிடும். ஸோ பொதுவாகவே காக்கா வந்து டெத்தை தான் குறிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் கர்ணனுடைய தங்கச்சி சாகுற அந்த சீன்ல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பத்துல நிறைய காக்கா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு கட்டத்துல இதெல்லாம் பறந்து போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த படத்துல நிறைய இடங்கள்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கர்ணனுடைய டயலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கோவப்பட்டு யாரையாச்சும் அடிச்சு திட்டும் போது அடிச்சு மண்டையை உடைச்சு விட்டுருவேன் அப்படின்னு தான் இந்த டயலாக்கை அவர் அடிக்கடி இந்த படத்துல வந்து நிறைய இடங்கள்ல சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரியே படத்துல எண்டுலயும் பாத்தீங்கன்னா வில்லனுடைய தலையை வெட்டி கர்ணன் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா பரியேறும் பெருமாள் நேம வந்து ரெஃபரன்ஸா டைரக்டாவே இந்த கர்ணன் படத்துலயும் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்க 5 பேர் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதுல ஒரு தாத்தாவுடைய பேர் தான் வந்து பரியேறும் பெருமாள். டீடைலா படத்தோட எண்டுல தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ எண்டுல இறந்து போனவங்களுடைய போட்டோஸுக்கு மாலை போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த தாத்தாவுடைய போட்டோவை பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவுடைய பேர் வந்து பரியேறும் பெருமாள் அப்படின்னு போட்டிருக்கோம். பரியேறும் பெருமாளுடைய இன்னொரு ரெஃபரன்ஸா இந்த கர்ணன் படத்துலயும் வச்சிருப்பாங்க. பரிய அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். இந்த கர்ணன் படத்துல ஒரு சின்ன பையன் வந்து குதிரை வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பையனுடைய பேர் வந்து பெருமாளா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 தடவை மீனை வெட்டும் போது ஊருக்கு தடை வந்துருச்சு அப்படின்னு ஏமன் வந்து சொல்லுவாரு. ஸோ கர்ணன் வந்து ஊர்வாலை வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பஸ் உடைஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து ஊருக்குள்ள வந்துருவாங்க. அப்போ கர்ணன் வந்து நான் தான் பஸ்ஸை உடைச்சேன்னு சொல்லி சரண்டர் ஆவாரு. அந்த சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கர்ணனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வாள் வந்ததுனால தானே என் பையனுக்கு பிரச்சனையா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாளை கொண்டு போய் குளத்துல போட்டுருவாங்க. வாளை எடுத்துட்டு போய் குளத்துல போடும்போது பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து அவங்க ஊருக்குள்ளேயே சுமூகமா முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் கர்ணன் வந்து குளத்துல குதிச்சு அவருடைய வாளை எடுப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல கண்ணபுரான் வந்து உட்கார்ந்து மீன் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு மீன் மாட்டிக்கிறோம், மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு கன்வே பண்ணியிருப்பாரு நம்ம டைரக்டர். அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸா இந்த கர்ணன் படத்துல நிறையவே வச்சிருப்பாங்க. கர்ணனே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனா தான் இருப்பாரு. அவர் நடிச்ச தளபதி படத்தோடைய ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாவே கொடுத்திருப்பாங்க. தளபதி படத்துல சூர்யா மற்றும் தேவாவுடைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத்துல வர்ற கர்ணன் மற்றும் துரியோதனுடைய கேரக்டரை ரீப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த தளபதி படத்துல தாண்டி தட்டான் தட்டான் சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே ரஜினிகாந்த் நடிச்ச ஊர்காவலன் படத்தை தான் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஊர்காவலன் அப்படிங்கிற டைட்டிலுமே கர்ணன் படத்துக்குமே கூட கனெக்ட் ஆகும்.
கர்ணனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊருக்கு ஊர் மக்களுக்கும் ஒரு காவலனாக தான் இருப்பார். கர்ணன் வந்து மீனை வெட்டி ஊர்வாலை வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமன் வந்து மீனை வெட்டி ஊர்வாலை வாங்கியிருக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயிலிங்காக மஞ்சனத்தி புராணம்ங்கிற சாங்கில் வந்து வச்சுருப்பாங்க. ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி மஞ்சனத்தியை பற்றி வந்து ஒரு பாட்டு பாடுவார். அதில் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா என் மஞ்சனத்தி ஏமனுடைய வீட்டு விளக்கை ஏற்றுனா எருமையாட்டம் தெரிஞ்ச பயலை யானை மேலே ஏற்றுனா அப்படின்னு ஒரு லைன் வரும். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வாலை வந்து வாங்குறவங்க தான் யானை மேலே ஏற்றுவாங்க. இந்த 2 லைன்ஸ் மூலமா ஏமனும் அந்த காலத்துல மீனை வெட்டி ஊர்வாலை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் மீனை வெட்டி ஊர்வாலை வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. அடுத்ததா ஒரு சீன்ல ஒரு பொண்ணும் அவருடைய அப்பாவும் மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. அங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் சேரன் எடுத்த பாரதி கண்ணம்மா படத்துடைய போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கும். இந்த பாரதி கண்ணம்மா படம் வந்து 1997ல வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த கர்ணன் படமும் வந்து பாத்தீங்கன்னா 1997ல நடக்கிற கதையாத்தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த கர்ணன் படத்துக்கும் பாரதி கண்ணம்மா படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி. பாரதி கண்ணம்மா படத்துல ஜாதியால பிரிகிற ஒரு காதல் கதையத்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.